ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ப்ளவுஸோட கொக்கி பட்டியும் ஐ பட்டியும் பார்க்கலாம். இந்த கிராஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணாதீங்க. அதை ஒருத்தவங்க ஸ்ட்ரெயிட் பண்ணி கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணும்போது வந்து அந்த ஹிப்பு வந்து ரொம்ப டைட் ஆகிடும். அப்படி கட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு லைனிங் பீஸ், இது வந்து நம்ம ஹூக் பட்டி, இது வந்து ஹை பட்டி. ஐ பட்டி தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் பீஸும் ஒரு ப்ளவுஸ் பீஸும் வச்சு ஒரு 3 இன்ச் அகலத்துக்கு நான் எடுத்துகிட்டு ஒரு சைடு தைச்சி அதோடைய கீழ் பக்கமும் வந்து மடித்து தைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி ஹூக் பட்டி வந்துட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வரும். சரிங்களா? இப்போ இந்த கிராஸ் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெண்டை வந்து கட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக நான் அதை நோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த நான் சொன்னீங்களா டாட் பீஸ் வந்து தையலில் சிக்காமல் பார்த்துக்குங்க. நான் அந்த சிக்கி இருந்தனால அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் நான். இப்போ நம்ம வந்துட்டு ஐப்பட்டி தான் தைக்கிறோம். ஐப்பட்டி தைக்கும்போது வந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் வச்சு நம்ம சின்னதாக தைச்சிட்டு கீழே வந்து மடித்து தைச்சிடலாம். இப்போ இது வந்து ஹூக் பட்டி. அது பாருங்கள், ஒரு பெண்டு இருக்குது. அந்த பெண்டை கட் பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்க, ரொம்ப ஆள் ஒல்லி, இடுப்பு ரொம்ப சின்னது அப்படின்னும்போது மட்டும் இந்த கிராஸை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை, ஒரு மீடியமான ஆள் அப்படின்னும்போது இதை நீங்கள் கட் பண்ண வேண்டாம். அப்படியே வச்சு தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட நல்லா வந்து இடுப்புக்கிட்ட நம்ம ப்ளவுஸில் கரெக்டாக ஃபிட்டிங்காக நிற்கும். சரிங்களா? இப்போ நம்ம இது வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஹூக் பட்டி அட்டாச் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஐ பட்டி வந்து நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு மேல் பக்கம் வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மடித்து தைச்சிருக்கிறதுனால அதை அப்படியே வந்து வச்சு பாட்டம் லெவலுக்கு வச்சு மடித்து அப்படியே வந்து ஒரு எட்ஜு போட்டுட்டு வந்துட்டு திருப்பிட்டு நெக்கு வரைக்கும் இருக்கிற அளவை வந்து 5ஆக டிவைட் பண்ணி ஒரு 5 மார்க்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 5 மார்க் பண்ணிட்டீங்கன்னாக்கா டாப் டு பாட்டம் எத்தனை இடத்துல ஐ வைக்கிறோம் அப்படின்றத கணக்கு பண்ணி 5ஆக டிவைட் பண்ணி அப்படியே வந்துட்டு ஒரு 5 மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மார்க்குக்கு நடுவுலையும் வி ஷேப்பில் ஸ்டிச்சஸ் கொடுத்துருவோம். நான் வந்து இப்போ ஐ தைக்கிறது கிடையாது. வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம்னா இதுவே வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஐலாம் தைச்சோம்னா கூட அறுத்துக்கும். இது வந்து நல்ல லைஃப் வருது. அதனால் நிறைய கஸ்டமர் இப்போ நம்மக்கிட்ட இதை தான் கேட்குறாங்க. அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் தைச்சி கொடுத்துறது வேலையும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஹூக் மட்டும்தான் இதில் கட்ட வேண்டி வரும். பார்த்திங்கன்னா இப்போ முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொக்கி பட்டி தைக்கிறோம். கொக்கி பட்டி பார்த்திங்கன்னா உள்பக்கம் திருப்பி அந்த கிராஸ் பீஸுன்றதுனால அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா வளைஞ்சு கொடுத்துரும். இதே ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது வளைஞ்சு கொடுக்காது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். தைச்சிட்ட பிறகு நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பட்டியுமே ஈவனாக வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.